வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ்ட். இன்றைக்கி நல்ல ஒரு சூப்பரான கேரட் ஹல்வா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஹல்வா வாயில் போட்டு தான் அப்படியே மெல்ட் ஆகிடுங்க. அந்தளவுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இந்த சாஃப்டான ஹல்வா ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேரட் அல்வா செய்கிறதுக்கு நான் 1/4 கிலோ அளவு கேரட் எடுத்துருக்கேங்க. மேல் தோல் சீவிட்டு 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நான் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நம்ம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அரைச்சிக்கலாங்க. இப்போ அரைச்சாச்சு. இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நாம் இதை வடிகட்டியால் நம்ம வடித்து எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அழுத்தி விட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்ச இந்த கேரட் விழுதை மறுபடியும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க. நான் மொத்தமாக 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். 200 ml தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்தாச்சு. அரைச்ச இந்த கேரட் ஜூஸில் 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு நல்லா கரைச்சிக்கலாம். கட்டிகள் எதுவுமே இல்லாமல் கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கரைச்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் உருகுனதும் கொஞ்சமாக முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. முந்திரி நல்லா ஃப்ரை ஆனதும் ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம கேரட் ஜூஸில் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் கொஞ்ச நேரத்துலேயே நல்லா திக்காகி வருங்க. லம்ஸ் எதுவுமே இல்லாமல் நல்லா உடச்சி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த ஸ்வீட்டுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஃபுட் கலரும் ஆட் பண்ணலை. நம்ம சேர்த்துருக்கிற அந்த கேரட் ஜூஸில் இருக்கிற கலர் மட்டும்தாங்க. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஸ்வீட்டுக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. 150 கிராம் சர்க்கரை. 1/4 கிலோ கேரட்டுக்கு நமக்கு 150 கிராம் சர்க்கரை சரியாக இருக்கும். இந்த ஸ்வீட் இன்னும் ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெல்லம் கூட சேர்த்து செய்யலாம். வெல்லம் சேர்த்து செய்யும் போது நமக்கு இந்த கலர் இருக்காதுங்க. கலர் முற்றிலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் வெல்லம் சேர்த்து கூட செஞ்சு பாருங்கள், அதுவும் சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் நான் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். வறுத்து வச்சுருக்கிற இந்த முந்திரி பருப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாங்க. கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கலந்துக்கலாங்க. மொத்தமாகவே நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும்தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அல்வா நமக்கு பேனில் ஒட்டாமல் வருதுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஆறட்டுங்க. ஆறுனதும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஆறி இருக்குது. மேலே கொஞ்சமாக நான் நட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஓரத்தை நீங்கள் இந்த மாதிரி எடுத்து விடும்போது நமக்கு அல்வா எடுக்க ஈஸியாக இருக்கும். நமக்கு ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணும் போது மறக்காமல் இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய கேரட் ஹல்வா ரொம்பவே ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. இந்த சாஃப்டான டேஸ்டியான கேரட் ஹல்வா நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.